ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புஷத் ஃப்ரம் ஜெட் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டும் பார்த்துருவோம். ஸோ எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றத பொறுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறி இருக்கான். ஸோ நேற்று நைட்டில் சரியான ஒரு ரேலி இருந்திருக்கு. சரி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 236 பாயிண்ட் ஏறி இருக்கான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நேஸ்டாக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நிஃப்டி ஐடியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து டெக்னிக்கலில் ஏதாவது தெரிஞ்சதுன்னா போங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு புதிய முயற்சி தான். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இது கை கொடுக்குதுன்றது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வீடியோ ப்ரீ மார்க்கெட் வீடியோ போட பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்குன்றது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்தா மாரியே ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்னில் வந்திருந்தது தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? இந்த இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டியும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகிருக்கு, சரிங்களா? ஒரு 28 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் இதுவாகிருக்கு. ஸோ ஏரி லைட்டாக தான் இதுவாகிருக்கும், ஒன்றும் பெரிய அந்த இதுவெல்லாம் இல்லை. ஸோ இந்த பெரிய வால்டாலிட்டியெல்லாம் இல்லை. ஸோ அதனால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ அவங்களுடைய இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது யூஎஸோட விக்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக இறங்கி தான் இருக்கான். ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 12.34 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே சப்போர்ட் திருப்பி எடுப்பானுங்களா? இங்கே பாருங்கள், டவ் ஜோன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே போயிட்டு திருப்பி என்னாங்கன்னா லைட்டாக செல்லிங் வரும், சரிங்களா? அப்போ நம்மளோட இந்தியா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது இருக்குல்ல, விக்ஸ் இருக்குல்ல, இந்த விக்ஸ் வந்து ஷூட்டப் ஆகும்போது பாருங்கள், இது எப்போ ஆகிருக்கு பாருங்கள், ஃப்ரைடே ஆகிருக்கு. ஓகேங்களா? 2ஆம் தேதி ஃப்ரைடே ஆகிருக்கு. இது பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் இந்த குளோபல் மார்க்கெட் பார்த்துருந்தோன்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஹையில் இருக்கான். ஸோ அதனால் புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு தப்பே இருந்திருக்காது. ஸோ ஒரு 2-3 நாள் அல்லது அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னு வச்சிங்களேன், புட் ஆப்ஷனில் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் முடிஞ்ச கதை தான். பட் இதேமாரி வேறு திருப்பி இதே சினியர் நடக்கும், வேறு எப்பயாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ பேக் டெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். நான் பேக் டெஸ்ட் பண்ணும்போது தான் இது அந்த எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு போயிடலாம். பட் ஆனால் அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இது இருக்குல்ல, ஒரு அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்தை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 4th பாருங்கள், அப்படியே இதுவாக ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, அதனால தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃப்ரைடே இறங்கியிருக்கா, கேப் டவுனில் இறங்கியிருக்கான். ஓகேங்களா? அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே அந்த வேலைக்கிழமைன்றது முன்னாடியே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வேலைக்கிழமை பாருங்கள் கரெக்டாக பிரேக் அவுட் ஆகி இதுவாக இருக்கும். ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆகிருக்கான், பிரேக் அவுட் ஆகிற ஸ்டேஜில் இருந்திருக்கான். அப்போ ஃப்ரைடே வந்து முடிச்சு விட்ருக்கானுங்க, பயங்கரமாக இதுவாகி ஷூட்டப் ஆகிருக்கு. அப்போ நம்ம இங்கேயே முன்னாடியே கொஞ்சம் பார்த்துருந்தோம்னா நம்மளுடைய பொசிஷன்லாம் கொஞ்சம் கட் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஃப்ரைடே டைம் கிடச்சிருக்கும். ஏன்னா தேர்ஸ்டேவே நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகாமல் தெரிஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி இருக்கான். ஸோ இதை வச்சு பார்த்தோம்னா நம்ம அழகாக இது பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்விங் ட்ரேட் இதுவெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி இருந்திருக்க முடியும். 2வது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏதாவது கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தோன்னா அதையும் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த இந்த விக்ஸ் வந்து கீழே இறங்குது. ஸோ இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 12 பாயிண்ட் அந்த இது இருக்குல்ல, 12.30 இருக்குல்ல, இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு. இங்கே வந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா அப்போ மார்க்கெட்டில் வந்து லைட்டாக கரெக்ஷன் வரும். ஸோ நம்ம மார்க்கெட்டும் கேப் டவுனில் உருவாகிறதுக்கு இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாஸ்டாக் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபுல்லாக வச்சுருக்கானுங்க. ஸோ இதுவும் ஓரளவுக்கு நமக்கு இந்த ஐடி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பொறுத்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எஸ்என்பியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக நல்லா வச்சுருக்கானுங்க. ஸோ ஒரு 53 பாயிண்ட் கிட்டே ஏறி இருக்குது. ஸோ இவனும் ஓரளவுக்கு ஏறி இருக்கனால இது இருக்கும். இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ டவ் ஜோன்ஸ் இருக்கா, டவ் ஜோன்ஸ் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பித்தான், அதாவது 6th டியூஸ்டே. நம்மளுடைய இது வந்து பாருங்கள், நம்மளுடைய மார்க்கெட் வந்து வெனஸ்டே பார்ப்போம், வெனஸ்டே 7th பார்ப்போம். ஓகேங்களா? வெனஸ்டே 7th பார்க்கும்போது லைட்டாக கேப் அப் ஆகிருக்கானா? ஸோ அதுதான், இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அழகாக நம்ம வந்து இது பண்ண முடியும். ஓகேங்களா? பிடிஎஸ்டி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அது நம்ம அவங்க மார்க்கெட் வந்து முன்னாடி தான் இதுவாகும், அதனால பின்னாடி தான் இதுவாகும்.
அதனால ஓரளவுக்கு நம்ம கணிச்சு வேணா ஒரு சின்ன ரிஸ்க் வேணா எடுக்கலாம். அது ரொம்ப கீழே இறக்குனாங்கன்னா பயங்கரமான கேப் டவுன் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக அதை பார்த்து தான் பண்ணணும். அது அனுபவத்தில் வந்துடும். பண்ணுவோம், நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ பண்ணும்போது நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடிக்க தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ பூரா பார்த்தேன். ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட்.